எல்லாம் நல்லா இருக்கு. இன்னைக்கு எப்படி இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு? எல்லாம் கொஞ்சம் வேல்யூபிள் பாயிண்டாக சொல்லியிருக்காங்க. என்ன டவுட்ஸ் கேட்டாலும் கிளியர் பண்ணுவாங்க. எப்படி இருக்குது இந்த ஈவெண்ட்? ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. I don't feel much difficulties. Initially கொஞ்சம் difficulties இருந்தது, but you are better now. இங்க வந்தா ரியல் வேர்ல்ட் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். Okay, super. Where I have learned. Oh, super. Back Chennai, that is different. இங்க வந்ததுக்கு You அப்புறம் like different. globally எப்படி நம்ம திங்க் பண்ணலாம். Oh, super. அந்த மாதிரி பெர்ஸ்பெக்டிவ்ல யோசிக்கலாம். இங்கே வரக்கூடிய நம்ம தமிழ் ஸ்டூடெண்ட், எஸ்பெஷலி தமிழ் மக்கள் படக்கூடிய இன்னல்கள், இந்த மாதிரி ஒரு சர்ஜரி வந்து லா பேனல் சர்ஜரி வந்து இது வரைக்கும் இங்கே யூகே நடத்துனதில்லை. நம்ம தமிழர்களை அடையாளம் கண்டு யார் யாரெல்லாம் என்னென்ன பிரச்சனைகளோட வாழ்கிறாங்க அவர்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கும் நான் ஒரு இதான் முகாந்திரம் தான். லேண்ட்லார்ட் ப்ராப்ளம், என்ன ப்ராப்ளம், இமிகிரேஷன் ப்ராப்ளம் எதுவாக இருந்தாலும் யூ கம் டு அஸ், டெல் அஸ் திஸ் இஸ் அவர் ப்ராப்ளம், வில் ட்ரை அண்ட் ஹெல்ப் யூ. எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் லண்டன் தமிழ். நீங்களாம் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் நான் ரெசிடென்ட் தமிழ் வெல்ஃபேர் போர்டு வந்து இங்கே ஃப்ரீ லீகல் அட்வைஸ் தராங்க அப்படின்னு. டாப் லாயர்ஸு, நம்ம தமிழ் லாயர்ஸ் வந்து சஹாவுதீன் சார், பிரதாப் சார், அருண் சார், அப்புறம் பத்ரி சார், இவங்க 4 பேரும் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து நிறைய கொஸ்டின்ஸுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணாங்க. அதில் வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸோட எக்ஸ்பீரியன்ஸு, அந்த ப்ரோக்ராம் நடந்ததை ஒரு குட்டி கேப்சராக பண்ணியிருக்கேன். போய் பார்த்து மெயினாக அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி ஹெல்ப் ஆகும்னா, புதுசாக நீங்கள் படிக்க வரீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ புதுசாக வந்த ஸ்டூடெண்ட்டு, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்தவங்க நிறைய பேர் அவங்க எப்படி அவங்களோட ஜேர்னி இது வரைக்கும் இருந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட அட்வைஸ்லாம் கொடுத்துருக்காங்க, இது பண்ணுங்கள், இது பண்ணாதீங்கன்னு. ஸோ இந்த ஹோல் இந்த எபிசோடே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போது போய் பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் வந்து இதில் பயன்பட்டுருக்குங்க. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு ஈவெண்ட் நடக்குது. என்னென்னா லீகல் அவேர்னஸ். யூகேயில் லீகல் அவேர்னஸ் மட்டும் இல்லாமல் விசா பற்றி இதெல்லாமே ஃபுல்லாக பேசுகிறாங்க அவங்க. ஸோ மக்கள் எப்படி, அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு நான் அவங்கள்ட்ட கேட்க போகிறேன். வணக்கம், உங்கள் பேர்? கோகுல் சார். நான் ஆக்ஸ்ஃபோர்ட்லேருந்து வந்திருக்கேன். ஆக்ஸ்ஃபோர்ட்லேருந்து. ஊரில் எங்கே? ஊரில் நாமக்கல். எப்படி இருக்குது இங்கே? எல்லாம் நல்லா இருக்கு. இன்றைக்கி எப்படி இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு? எல்லாம் கொஞ்சம் வேல்யூபிள் பாயிண்டாக சொல்லியிருக்காங்க. என்ன டவுட்ஸ் கேட்டாலும் கிளியர் பண்ணுறாங்களா? கிளியர் பண்ணுறாங்க. எப்படி எத்தனை மாதம் ஆச்சு இங்கே வந்து? நான் வந்து 1 இயர் ஆச்சு. 1 இயர். டோட்டல் ஜேர்னி எப்படி இருந்திருக்கு இது வரைக்கும்? டோட்டல் ஜேர்னி ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருந்தது. அதுக்கப்புறம் போக ஓகே ஆயிடுச்சா? ஓகே. இது வேலைக்கு கஷ்டப்பட்டீங்களா ஸ்டார்டிங்கில்? ஆமாங்க சார். இப்போ ஸ்டார்டிங்கெல்லாம் ஸ்ட்ரகிளாக இருந்தது. இப்போ எல்லாமே ஓகே. ஆக்ஸ்ஃபோர்டில் வந்து ஒர்க்லாம் ஃபைனாக இருக்காங்க. அண்ட் செட்டில்மெண்ட் இப்போ வீடு இதெல்லாம் ஓகே ஆகிட்டு எல்லாம் ஓகே. பிஎஸ்டபிள்யூ நோக்கி போயிட்டு இருக்கீங்களா? ஆல்மோஸ்ட் முடிய போகுது. வெரி குட். அட்டெண்டன்ஸ்லாம் கரெக்டாக வச்சுருக்கீங்களா? சூப்பர்ப்பா. தேங்க்யூ லாட். உங்கள் பேர்? பரசு. எங்கள் ஊரில் நாமக்கல். ஓகே. எல்லாம் நாமக்கல்லேருந்து ஒரு பெரிய பெட்டாலியனே வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி இருக்குது? எப்படி உங்களுக்கும் 1 இயர் ஆச்சா வந்து? நான் வந்து 3 மந்த் ஆச்சு. 3 மந்த். எங்கே வந்து செட்டில் இருக்கீங்க? இங்கே யார்க்லையா? ஓகே. யூனிவர்சிட்டி ஆஃப். இப்போ ட்ராவல் எவ்வளோ நேரம் ஆச்சு? 8 hours. பஸ்ல 8 hours. எப்படி இருக்கு ஊர்? குளிர் எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் செட்டில் ஆகிறதுக்கு இப்போதான் வந்திருக்கேன். கொஞ்சம் அந்த கண்டத்தை தாண்டியாச்சு. இப்போ டெம்பரேச்சர் கொஞ்சம் ஓகே. வந்த புதுசுலாம் ரொம்ப கோல்டா இருந்தது. ஓகே. இப்போ பெட்டரா? இது இங்க வேலை இல்லலாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்களா? பார்ட் டைம்லாம் 20 hours போயிட்டு இருக்கு. ஓகே. அங்க யார்க்ல எப்படி இருக்கு வேலை வாய்ப்புலாம்? ஈஸியா இருக்கா கிடைக்கிறது? கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. எவ்வளவு டைம் ஆச்சு நீங்க ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து வேலை கிடைக்கிறது? எனக்கு 1.5 month ஆயிடுச்சு. 1.5 months. பட் யூ ஆர் பெட்டர் நவ. நல்லா போயிட்டு இருக்கு. எப்படி இருக்கு இந்த ஈவெண்ட்? ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. நிறைய ஃப்ரெண்ட்ஸ், புது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிடிச்சிங்களா? பேசுனீங்களா? இருக்காங்க. எப்படின்னா இப்போ நீங்க 4 பேர் கேங்னா அப்படியே சுத்திட்டு இருக்க கூடாது. இந்த ஊர்ல நெட்வொர்க் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒருத்தரை பார்த்து நம்பர் வாங்கிக்கோ. கூச்சப்படாதீங்க. மானமே இருக்கக்கூடாது, சூடு கரணம் இருக்கக்கூடாது. டைரக்டா போய் எல்லாத்தையும் பேசுங்க. பேசிட்டு அந்த கனெக்ஷன் தான் உங்களுக்கு லைஃப்ல என்ஜாய் பண்ணும். டெஃபினட் ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? தேங்க்யூப்பா. நான் பிரவீன் குமார்னா. எங்கே? நாமக்கல் தானா. எத்தனை மாசம் ஆச்சு? இல்லை எத்தனை வருஷம் ஆச்சு? 3 மாசம் தான் ஆச்சு. 2 பேரும் ஒண்ணா வந்தீங்களா? ஒரே ஊர் தானா. ஓகே. நான் வந்து ஸ்காட்லாண்டில் அபர்டீன்ல படிக்கிறேன். ஸ்காட்லாண்ட்லேருந்து வந்திருக்கீங்களா? எப்போ நைட்டே வந்துட்டீங்களா? எப்படி? இல்லை, எனக்கு இப்போ வீக்கெண்ட்னால 2 நாள் லீவு தானா. பசங்களாம் இருக்கான்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்டே பண்ணிட்டு இப்போ 3 பேர் தானே வந்தோம். ஸ்காட்லாண்டில் எங்கே? அபர்டீன். எப்படி இருக்கு அங்கே இருக்க ஆக்சென்ட்லாம்? இப்போ புரியுதா உங்கள்ட்ட பேசுறது? இல்லை, ஏன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்களா ஆக்சென்ட்? புரியுதா? கரன்சி கொஞ்சம் வேற. ஆனால் பரவாயில்ல, எதுவும் பிரச்சனை இல்லைனா. ஓகே. சும்மா காலேஜ் மட்டும் முடிச்சுட்டா அதுக்கப்புறம் எங்கே ஏதாவது வேலை எல்லாம் கிடைச்சதா? வேலை கிடைச்சுனா வேலை ஒரு மாதம் 1.5 மாதம் மேலே ஆயிடுச்சுன்னா அது மாதிரி தெரிஞ்சவங்க மூலயமா ஆஃப் லைசன்ஸில். இப்போ சீனியர்ஸ் இருக்காங்க, தெரிஞ்சவங்க இருக்காங்க, ஹெல்ப் பண்ணுறாங்களா மக்கள்? தமிழ் மக்கள்கிட்டேருந்து ஹெல்ப் வருதா? எல்லாம் நல்லா பண்ணுறாங்களா? எல்லாம் டவுட்னா கேட்குறாங்க. ஓகே. ஏன்னா எனக்கு 3 years பேக் வந்து நம்ம தமிழ் மக்கள் வரும்போது 4 பேர் தான் இருந்தாங்க எனக்கு தெரிஞ்சு. இப்போ வந்து நிறைய பேர் இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். ஸோ ஒரு கம்யூனிட்டி இருக்கு. பரவாயில்ல. ஓகே. ஹாப்பியாக இருக்கீங்களா? ஹாப்பியாக இருக்கேன். உடம்பு குளிர், நல்ல கோட்லாம் போட்டிருக்கீங்க. குளிர் எப்படி இருக்கு? குளிர்
பழகிருச்சு நான் பழகிடுச்சு தெரிஞ்சுக்கல. ஓகே ஓகே ஆல் தி பெஸ்ட்டு. மெயின் திங் என்னன்னா அதே தான் திருப்பி சொன்ன மாதிரி அட்டெண்டன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. உடனே இப்போ சம்பாதிக்க இறங்கிடாதீங்க, அந்த 20 hours முடிச்சுட்டு கரெக்டாக பண்ணுங்க. அதுதான் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூண்ணா. ஓகே, உங்கள் பேர்? ராஜேஷ். ராஜேஷ், எங்கேருந்து? சென்னையில இருந்து வந்திருக்கேன். இங்கே எங்கே இருக்கீங்க? இங்கே ஈஸ்ட் ஆம்ல ஸ்டே பண்ணியிருக்கேன். ஈஸ்ட் ஆம்ல ஸ்டே பண்ணி எந்த காலேஜ்? ப்ரூனல் யூனிவர்சிட்டி. அப்படியே ப்ரூனல் யூனிவர்சிட்டி. என்ன எடுத்திருக்கீங்க மேஜர்? என்விரான்மெண்டல் மேனேஜ்மெண்ட். ஓகே, என்ன எப்படி போயிட்டு இருக்கு? இங்கே தான் இருக்காரு பக்கம், அந்த உடனே பிடிக்கிறாங்க, பிடிச்சி போட்டுருவாரு அவரு. ஸோ எப்படி போயிட்டு இருக்கு? எப்போ வந்தீங்க? நல்லா போயிட்டு இருக்கு. நான் லாஸ்ட் ஜான் இன்டேக்ல வந்திருக்கேன். ஜான்ல 1 year ஆயிடுச்சுல? 1 year ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டட். ஓகே, சூப்பராக போயிட்டு இருக்கு ஸ்டடீஸ் எல்லாம். ஸ்டடீஸ்லாம் எத்தனை இது வருஷம் கோர்ஸ் இது? இது கரெக்டாக 1.5 years. 1.5 years. அதுக்கப்புறம் யூ வில் கெட் இன்டு PhD. yeah, இப்போ யூ ஆல் ஆன் ட்ராக், எல்லாம் கரெக்டாக போயிட்டு இருக்கு. ஓகே, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் பார்த்தீங்களா வெளியில் எப்படி இருக்கு? இனிஷியலாக கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு, பட் அதுக்கப்புறமா நல்ல ஜாப் கிடச்சிருச்சு. அஃப்கோர்ஸ் இப்போ வந்து வித் பிளேஸ்மெண்ட் பண்ணுறதா இருந்தாலுமே வந்து ஆஃபர் என்கிட்ட இருந்துச்சுன்னா ஐ கேன் டூ இட். ஓகே, ஸோ ஐ டோன்ட் ஃபீல் மச் டிஃபிகல்ட்டிஸ். இனிஷியலாக கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸ் இருந்தது, பட் யூ ஆர் பெட்டர் நவ். இங்கே வரணும் ஸ்டூடெண்ட் தான் இன்றைக்கும் பாசிட்டிவ் வைப்பில் என்ன சொல்லலாம் நம்ம ஊர்லேருந்து வரவங்களுக்கு? இங்கே வந்து நிறைய கற்றுக்கலாம், நிறைய டிஃப்ரெண்ட் எக்ஸ்போஷர். இங்கே வந்தால் ரியல் வேர்ல்டு என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஓகே, வேர் ஐ ஹவ் லேர்ன்ட். ஓ சூப்பர் சூப்பர். பேக் சென்னை தட் இஸ் டிஃபரண்ட். இங்க வந்ததுக்கு you like அப்புறம் different globally எப்படி நம்ம திங்க் பண்ணலாம், ஓ சூப்பர், அந்த மாதிரி பெர்ஸ்பெக்டிவ்ல யோசிக்கலாம். so all positive. Yeah, well done. thank you sir. உங்க பேரு? என் பேர் ஸ்ரீனி. ஸ்ரீனி, எங்க இந்த ஊரு? நான் வேதாரண்யத்துலேருந்து. வேதாரண்யத்துல வந்திருக்கீங்க. எங்க எத்தனை மாசம் ஆச்சு? எங்க இருக்கீங்க? நானும் இவர் மாதிரி தான் வந்து 1 year 2 months ஆகுது. எங்க ஸ்காட்லாண்ட்? அப்போ இல்ல நான் ஈஸ்ட் ஆம்ல தங்கி இருக்கேன். நான் ப்ரூனல் யூனிவர்சிட்டி. ஓ நான் சூப்பர் சூப்பர் சூப்பர். நான் கிரீனிச் யூனிவர்சிட்டி இன்டர்நேஷனல் பிசினஸ் MBA ல பண்ணிட்டு இருக்கேன். ஓ ஓகே. என்ன பேச்சுலர்ஸ் என்ன பண்ணீங்க? பேச்சுலர்ஸ் நான் அக்ரிகல்ச்சர். எப்படி அப்படியே கான்ட்ராஸ்டாக இங்கே வந்துருக்கீங்க? எனி லிங்க் இருக்கா ஏதாச்சும் வந்து? இல்லை, நான் வந்து அங்கே இந்த IIMல ட்ரை பண்ணேன். ஓகே ஓகே. அதுக்கப்புறமா இங்கே ஆஃபர் கிடச்சிச்சு கிரீனிச். சூப்பர். அதனால் ஸ்காலர்ஷிப் கிடைச்சது ஏதாச்சும்? ஸ்காலர்ஷிப் கிடைக்கல. ஓகே ஓகே. பட் ஆனால் யூனிவர்சிட்டிலேருந்து இந்த கோர்ஸ் ப்ரொவைட் பண்ணாங்க. ஓகே, பியூட்டிஃபுல் கேம்பஸில் கிரீனிச். ஓகே ஓகே ஓகே. அது வந்து ஹிஸ்டாரிக்கலாக உள்ள கேம்பஸ். ஓகே. இப்போ என்னோட ஸ்டடீஸ் முடிஞ்சு நான் இப்போ இன்டர்ன் பண்ணிட்டு இருக்கேன். ஓ நைஸ். எங்கே பண்ணுறீங்க? மெலியா ஹோட்டல்ஸில், இன்டர்நேஷனல் ஹோட்டல்ஸ் சூப்பர்வைசராக. சூப்பர். ஸோ ஆல் கோயிங் இன் த ரைட் டைரக்ஷன் அப்படிமா? நல்லா போயிட்டு இருக்கு இது வரைக்கும். ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ வெரி மச். தேங்க்ஸ். வணக்கம் ஃபைசல். இவர் தான் இப்போ நடத்திட்டு இருக்காரு ஃபுல்லாக. ஸோ ஃபைசல், நீங்கள் ஒரு 2 வார்த்தை சொல்லுங்கள் இதை பற்றி, என்ன போயிட்டு இருக்குன்னு. முதல்ல லண்டன் தமிழன் உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ. தேங்க்ஸ். இந்த நிகழ்ச்சியை வந்து படம் எடுத்து உலக தமிழர்களுக்கு ஒளிபரப்ப வேண்டி நீங்கள் எடுக்கிற முயற்சிக்கு நாங்கள் முக்கியமாக துணைன்னு இருப்போம். தேங்க்யூ. இந்த நிகழ்ச்சி எதுக்கு அப்படின்னா, முக்கியமாக இங்கே வரக்கூடிய நம்ம தமிழ் ஸ்டூடெண்ட், எஸ்பெஷலி தமிழ் மக்கள் படக்கூடிய இன்னல்கள், இந்த மாதிரி ஒரு சர்ஜரி வந்து லா பேனல் சர்ஜரி வந்து இது வரைக்கும் இங்கே UK நடத்துனது இல்லைன்னு சொல்லிட்டு எல்லோரும் சொல்கிறாங்க. ஓகே. அந்த மாதிரி ஒரு லா பேனல் நடத்தி இந்த மாதிரி ஒரு சர்ஜரி மாதம் நடத்தி நம்ம தமிழர்களை அடையாளம் கண்டு யார் யாரெல்லாம் என்னென்ன பிரச்சனைகளோட வாழ்கிறாங்க அவர்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கும் நான் ஒரு இதான் முகாந்திரம் தான். ஏன்னா இவங்க இவர் எங்களுடைய டெபுட்டி பிரசிடென்ட்டு மிஸ்டர் சத்யநாராயணன். ஏன்னா எல்லாரும் சேர்ந்து நம்ம வந்து நம்ம ஒரு உறுதுணையாக இருந்து பிரேம் இங்கே வாங்க, பிரேம் இங்கே வாங்க. இவர் ஒரு டெபுட்டி பிரசிடென்ட்டு. அந்த மாதிரி வித்யா பாரதின்னு சொல்லிட்டு அங்கே யாக்ஷயரில் இருக்காங்க. அப்புறம் தம்பி வினோத்னு இருக்காரு, அசார்னு இருக்காரு. நீங்கள் எல்லாம் சேர்ந்து தான் இந்த ஒரு அச்சீவ்மெண்ட்டை நம்ம வந்து சாதிக்க முடியும். எல்லாரும் ஒற்றுமையாக இருப்போம், நம்ம தமிழர்களாக ஒன்றிணைவோம், தமிழை வெல்லுவோம். நன்றிங்க, ரொம்ப நன்றி சார். ஒரு குயிக்காக உங்கள் பைட்டை எப்படி இன்னைக்கு வந்து ரொம்ப பெனிஃபிட் ஆகிட்டு இருக்காங்க பசங்க. இப்போ இன்னும் வந்து ஒரு இது உத்தரவாதம் மாதிரி கொடுக்கணும் பசங்களுக்குன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க உங்கள் சைட்லேருந்து? உத்தரவாதம்ன்றது எப்படி கொடுக்குறதுனாக்கா, இப்போ அவங்க ப்ராப்ளத்தை நம்மகிட்ட சொல்லணும், என்ன பிரச்சனைன்னு சொல்லணும். நாங்கள் அதுக்கு வந்து கைட்லைன்ஸ் கொடுப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யாருக்காவது ஜாப் பிரச்சனைனா எங்களால் ஜாப் கொடுக்க முடியாது. பட் அந்த ஜாபை நீங்கள் எப்படி சம்பாதிக்கலாம்ன்றது வழிமுறைகளை சொல்லணும். லேண்ட்லார்ட் ப்ராப்ளம், என்ன ப்ராப்ளம், இமிகிரேஷன் ப்ராப்ளம் எதுவாக இருந்தாலும் யூ கம் டு அஸ், டெல் அஸ் திஸ் இஸ் அவர் ப்ராப்ளம், we'll try and help you out. But we'll not guarantee that we will give you. இல்லை, இப்போ அதுதான் அந்த கேப் தான் இருந்தது. எப்படின்னா வேற கம்யூனிட்டிஸ் இருக்காங்க. இப்போ கேரளா கம்யூனிட்டி, தெலுங்கு கம்யூனிட்டிலாம் இருக்காங்க. அவங்க என்னன்னா ஒரு ஸ்டெப்பு மேலே போய் இந்த ஹெல்ப் எல்லாம் நிறைய பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம இதில் அந்த கேப் இருந்தது. இப்போ நீங்கள்
நீங்கள் எடுத்திருக்கீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா பசங்க எங்கே போகிறதுனே தெரியாமல் நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு பாயிண்ட் ஆஃப் ஒரு கான்டாக்ட்னு ஒருத்தவங்க இருக்காங்க. ஸோ அதில் வந்து இப்போ மெயின் இதுங்க நீங்கள் சொன்ன மாதிரி பிரச்சனைகள், அந்த ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணணும்னா உங்கள்கிட்ட எப்பயும் வரலாம்னு நீங்கள் சொல்கிறீங்க. அண்ட் உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை நீங்கள் பண்ணுவீங்க. கண்டிப்பாக நாங்கள் கைட்லைன்ஸ் கொடுப்போம். அது போதும். கைடன்ஸ் ஓகே ஓகே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்ன மாதிரி ப்ராப்ளம்லாம் எங்கிட்ட கொண்டு வரலன்னா, உங்களுக்கு ஜாப்ல ஏதோ இஷ்யூ இருக்கு, இல்லை எங்களுக்கு ஜாப் கிடைக்கல, நாங்கள் இவ்வளோ படிச்சிருக்கோம், எங்களுக்கு ஜாப் கிடைக்கலன்னா எப்படிலாம் எந்தெந்த ஜாப் போர்டில் நீங்கள் அப்ளை பண்ணலாம், யாரெல்லாம் அப்ரோச் பண்ணால் உங்களுக்கு ஜாப் கிடைக்கும், எங்கெல்லாம் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும், அந்த மாதிரி we can guide you. இப்போ ஒருத்தர் வந்து எங்களுக்கு வீடு கிடைக்கிறது கஷ்டமா இருக்கு அப்படின்னாங்க, வீடு கிடைக்கிறது கஷ்டமா இருந்தாங்க, அது வந்து லேண்ட்லார்டோட டிஸ்கிரிஷனரி பவர். லேண்ட்லார்டு தான் முடிவு பண்ணுவார் யாருக்கு வீடு கொடுக்கணும் கொடுக்கணும். ஏன்னா அவருக்கு மார்க்கேஜ் இருக்குது பே பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் என்ன பண்ணணும்னா 6 months ரெண்ட் இன் அட்வான்ஸ் பே பண்ணி வீடு எடுத்துக்கணும். அந்த மாதிரி பிரச்சனைகள் நாங்கள் கண்டிப்பாக சால்வ் பண்ணுவோம். ஓகேங்க, ரொம்ப தேங்க்யூ சார். ஏன்னா வந்து இன்னொரு பிரேக்குக்கு அப்புறம் உள்ளார போகிறாங்கன்னு நினைக்கிறேன். முடிச்சதுக்கப்புறம் நான் திருப்பி எடுத்துக்கிறேன். தேங்க்யூ. வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நீங்கள் உங்களை வந்து ஈஸ்ட் லண்டன் யூனிவர்சிட்டியோட தாதான்னு சொன்னாங்க. இல்லை ஃபுல்லாக நீ பார்த்துட்டு இருக்கேன்னு பாப்பாவில் தான் சொல்லுவேன், என்ன சின்ன பொண்ணு நீ. ஸோ பேர் என்னம்மா? நான் மைத்திலி. எங்கே எத்தனை வருஷம் ஆச்சு இங்கே வந்து? நான் இப்போ அக்டோபரில் தான் வந்தேன், 2022ல. 2022ல் அக்டோபரில் வந்து பார்த்தா பயங்கர சீனியர் மாதிரி நிறைய வேலைகள் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இட்ஸ் குட். எப்படி இருக்குது யூனிவர்சிட்டி? எப்படி இருக்குது? யூனிவர்சிட்டி லைஃப் செம்மையாக இருக்கு. எங்கே தங்கியிருக்கீங்க? நான் இல்ஃபர்டில் தங்கியிருக்கீங்க. இப்போ வந்து என்னன்னா நிறைய விஷயங்கள் நான் கேட்குறது வந்து பசங்களுக்கு இடம் கிடைக்க மாட்டேது, தங்குறதுக்கு வேலை கிடைக்க மாட்டேது, ரொம்ப கஷ்டப்படுறோம்லாங்கிறாங்க. உங்களோட லைஃப் ஜர்னி இது வரைக்கும் உங்கள் சர்க்கிளில் ஏதாச்சும் இந்த மாதிரி கஷ்டங்கள் ஏதாச்சும் பார்த்துருக்கீங்களா இப்போ லேட்டஸ்ட்டாக? ஏன்னா ஊர்லேருந்து வரவங்களுக்கு இது அது ஒரு பேனிக் சுச்சுவேஷனாக இருக்குது. இப்போ 2 விஷயத்தையும் நம்ம கிளியராக சொல்லணும். வாட் இஸ் அ பாசிட்டிவ் இயர், வாட் இஸ் அ நெகட்டிவ்? பி ஓப்பன். இப்போ வந்ததுக்கு என்னன்னு சொல்றீங்க? ஆக்சுவலாக நான் வரும்போது அக்டோபரில் நான் வந்தேன். எனக்கு 1 day முன்னாடி ஒரு நிமிஷம் நீங்கள் 2 பேரும் இருக்க நம்ம போயிடலாம். அப்படியே இருக்கு. நான் பர்மிஷன் வாங்கிட்டேங்க. 1 day முன்னாடி தான் எனக்கு அகாமடேஷனே கன்ஃபார்ம் ஆச்சு. அதுவும் சையத் இருக்கார் இல்லையா, அவர் தான் எனக்கு கன்ஃபார்ம் பண்ணி கொடுத்தாரு. ஓகே. அதுக்கப்புறம் வந்த அப்புறமா எனக்கு இங்கே கொஞ்சம் யூஸ் டு ஆயிடுச்சு. எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு ப்ராப்ளம் என்னன்னா, இப்போ வரவங்களுக்கு பார்ட் டைம் ஜாப்ஸ் கிடைக்கிறது எல்லா இடத்துலயும் ஜாப்ஸ் எடுத்துட்டோம் நம்ம மக்கள். ஓகே. நீங்க நான் வரும்போது நான் வந்து ஆக்சுவலாக எனக்கு 1 weekலேயே வந்து நல்ல வேலை ஒன்று கிடச்சிது. அதுக்கப்புறமா எனக்கு ஒரு 4 or 5 ஜாப்ஸ் எனக்கு அப்போவே 1 month கேப்லேயே வந்து நல்ல ஜாப்ஸ் கிடச்சிது. ஏன்னா அப்போ வந்து கிறிஸ்மஸ் சீசன், அதனால வந்து நிறைய ஜாப்ஸ் இருந்தது. இப்போ கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்காக இருக்குது. பட் ஸ்டில் எல்லாமே கிடைக்கும் தான் நினைக்கிறேன். நம்மளோட ரெஸ்யூம் நம்ம எப்படி அப்டேட் பண்ணி நம்ம எப்படி கொடுக்குறோம், எப்படி அப்ரோச் பண்ணுறோம் தான் மெயின். அங்கே போனதுக்கப்புறமா நான் எப்படி வாங்கினேன்னா நிறைய ரியலிஸ்டிக்கான எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்ததுனால எனக்கு எல்லா இடத்துலையுமே கிடைச்சது. சூப்பர். ஓகே. அப்படி ட்ரை பண்ணா கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஓகேமா, थैंक यू. நீங்க எங்க ஜாயின் பண்ணிருக்கீங்க? ராயல் ஹால்வே யுனிவர்சிட்டி ஆஃப் லண்டன். என்ன பண்றீங்க மேஜர்? எம்எஸ்சி டிஜிட்டல் மார்க்கெட்டிங். எப்படி இருக்கு கோர்ஸ்? எப்போ வந்தீங்க கரெக்ட்டா? ஜான் இன்டேக், ஜான் 11 வந்தேன் நானு. ஜான் 17 தான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஓகே. இப்போ வரைக்கும் எனக்கு கிளாஸஸ்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்கு. அப்படியா? ஓகே. ஸோ கிளாஸஸ் நல்லா போயிட்டு இருக்கு. உங்களுக்கு வந்து ஜாப் எடுத்துட்டீங்களா? இல்ல பார்ட் டைம் இன்னும் எடுக்கல. வீடு எடுக்கும்போது கஷ்டங்கள் இருந்ததா? இல்ல இட் வாஸ் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்? டெம்பரரியா ஸ்டே பண்ணிருக்கோம். ஓகே. இனிமே தான் பெர்மனன்ட்டா ஒன்னு சர்ச் பண்ணனும். ஓகே. எப்படி ஃபேமிலியோட வந்திருக்கீங்களா? யூ ஜஸ்ட் இல்ல நான் தனியா வந்திருக்கீங்க. ஏப்ரல்ல தான் ஃபேமிலி வராங்க, டிபெண்டண்டா வரவங்க எல்லாரும். ஓகே ஃபைன். ஆல் தி பெஸ்ட். ஏதாச்சும் இருந்ததுன்னா டெஃபினட்டா உங்களுக்கு டீம் இருக்கு, they will help you. நம்ம சேனல்ல நீங்க கேட்கலாம் ஏதாச்சும் நான் செல்ஃபி. வணக்கம்மா, உங்க பேரு? என் பேர் ஆர்த்தி. சொல்லுங்க. I'm a great fan of your channel. Oh, is it? Okay, thank you. அப்ப கொஞ்சம் நல்லா ரோல் பண்ணுவா. Thank you ஆர்த்தி, thanks a lot. இது யூஸ்ஃபுல்லா இருக்கா நம்மளோட சேனல்லாம்? Yes. Oh, thank you. It's very useful. நான் வந்து ரொம்ப லேட்டா தான் ஸ்டடீஸ் வரலாம் அப்படின்னு முடிவு பண்ணேன். செப்டம்பர்ல தான் முடிவு பண்ணேன். அப்போ வந்து I searched through lot of channels. அப்புறம் உங்களோடதுல வந்து நல்ல அந்த இமிகிரேஷன் சம்பந்தமான வீடியோஸ் எல்லாம் பார்த்து it was very good. Oh, thank you. So என்னவா ஜாயின் பண்ணிருக்கீங்க? எங்க இருந்து வந்திருக்கீங்க ஊர்ல? நான் வந்து திருப்பூர்ல இருந்து வந்திருக்கேன். Oh, nice. Okay. And இங்க வந்து MBA University of East London. East London. So most of them like நிறைய பேர் அப்படியே ஈஸ்ட் லண்டனுக்கு ட்ரான்ஸ்போர்ட் ஆயிருக்கீங்களா? Obviously East London is like குட்டி தமிழ். Super. And you're staying here like Ilfordல ஸ்டே பண்ணிருக்கேன். Okay, you got the இது ப்ராப்பர் ஹவுஸ்லாம் கிடைச்சது எல்லாமே? இல்ல எனக்கு இப்போ வந்து டெம்பரரி அகாமடேஷன். சோ 1 monthக்கு மட்டும். சோ மார்ச்ல என் ஹஸ்பண்ட் வராரு. சோ அவர் வந்துட்டாருன்னா ஐ காட் அ ஸ்டுடியோ. பட் கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸ் இருந்தது. லைக் ரெண்ட் கேரண்டர் அப்படின்னு ஒரு விஷயத்தை கேக்குறாங்க. சோ அப்படி இல்லனா we have to invest a lot as a இது டெபாசிட் amount அப்படின்னு சொல்லிட்டு
பட் இட்ஸ் அ பிட் டிஃபிகல்ட். பட் ஆனால் எல்லாமே கிடைக்குது, நிறைய இருக்குது. பட் நம்ம கரெக்டாக ஸோ நம்மளோட எஃபர்ட்ஸ் போடணுங்கிறீங்க. அது மட்டும் இல்லை, இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு நல்ல சேவிங்கோட இங்கே வந்தால் தான் பெட்டர். இப்போ நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா பணத்தை கட்டிட்டு அதுக்கப்புறம் கையில் காசே இல்லாமல் வந்துடுறாங்க. அண்ட் தேர் கம்ப்ளீட்லி டெஸ்ட்ராய்ட். அது பண்ணக்கூடாது. 6 மாதத்துக்கு பேக்கப் இருக்கணும் நம்மளுக்கு. ஓகே, அதுதான் நம்மளுக்கு ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும். சூப்பர். ஸோ மார்ச்சில் ஃபேமிலியோடு வாங்க, நம்ம ஒரு ஈவெண்ட் நடத்த போகிறோம். ஃபுல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஏப்ரல் மாதம் நியூ இயருக்கு ஒரு பெரிய பார்ட்டி. ஸோ அது ஃபுல் ஃபேமிலிஸோட வந்து டெஃபினெட்லி பார்ப்போம். தேங்க்யூப்பா, தேங்க்ஸ். உங்கள் பேர் என்ன சொன்னீங்க? வெங்கட். ரொம்ப நன்றி வெங்கட். இவர் தான் நம்ம ஃபுல்லாக கேமரா பண்ணார். தேங்க்யூ. உங்களுக்கு எப்படி போயிட்டுருக்கு வெங்கட்? நல்லா போயிட்டுருக்கு சார். நான் ஜான் இன்டேக்கில் தான் வந்திருக்கேன். ஓ, இப்போ தான் வந்திருக்கீங்க? ஆமாம் சார், 1 month ஆச்சு. வேலையெல்லாம் எப்படி கிடச்சி? லைக் அப்ளை பண்ணிட்டுருக்கேன். ஸோ போன்மவுத் யூனிவர்சிட்டியில் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ் பண்ணுறேன். ஓ, போன்மவுத்லேருந்து வந்திருக்கீங்களா? இப்போ பயங்கர ஒரு 3 hours ஆயிருக்குமே. ஆமாம் சார், 3 hours. ஓகே, பியூட்டிஃபுல் பிளேஸ். எனக்கு ரொம்ப பிடிச்சது. அந்த பீச்சஸ்லாம் நீங்கள் ரொம்பவே அழகாக என்ஜாய் பண்ணலாம். பாக்கியெல்லாம் ஓகேவா? ஸ்டே எல்லாம் அகாமடேஷன் லைக் ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப் இருந்தது. ஸோ அவங்க மூலமா. தமிழ் மக்களா எப்படி ஃப்ரெண்ட்ஸ்? தமிழ். ஓ, சூப்பர். நீங்கள் எங்கள் ஊரில்? கோயம்புத்தூர் சார். கோயம்புத்தூரா? ஓகே, நான் ஊட்டியில் தான் படித்தேன். ஓகே சார். சூப்பர். ஜோசப். ஓகே சார். ஓ, நைஸ் நைஸ். தேங்க்யூப்பா, தேங்க்ஸ் லாட். இவ்வளோ நேரம் கேமரா பண்ணதுக்கு. நம்ம கீழே வந்து கேமரா சினிமாட்டோகிராஃபி பை உங்கள் வெங்கட்னு போட போகிறோம். தேங்க்யூ, தேங்க்ஸ். 1-to-1 யாராவது ரொம்ப ரொம்ப கான்ஃபிடென்ஷியலாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்காவது இருந்தாங்கன்னா அவங்க வந்து என்னத்தை பற்றி பேசணும், ஃபேமிலி இஷ்யூஸா இல்லை வந்து லேண்ட்லார்ட் இஷ்யூஸா இல்லை இமிக்ரேஷன் சார்ந்த இஷ்யூஸா எதுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஐடென்டிஃபை நீங்கள் வந்து சொன்னீங்கன்னா அவங்கள வந்து இவங்க 4 பேர்கிட்ட யார்கிட்ட போய் பேசினா சரியாக இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் அனுப்பி வைப்போம். ஆக்சுவலி கேள்வி என்னன்னா, ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது எனக்கு ஒரு கால் வந்துருச்சு. இந்த மாதிரி நாங்கள் ஹோம் ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணுறோம், ஒரு வீட்டில் வந்து ரிவோக் ஆகுது, அந்த மாதிரி ஒரு ஃபேக் கால் வந்து காசு கிடையாது. ஸோ அதை காசு The association volunteer, not just today, but also in the near future, if all of us join together, as we all came to know that whenever there's a room available, we see people telling only for Malus, only for Gujaratis, only for this, that is all. But never நம்ம எங்கேயும் பார்த்திருக்க மாட்டோம் only for Tamil and Bharatha.